மிகவும் வன்மமாக மக்கள் மத்தியில் சமூகங்களுக்கு மத்தியில் சில பிரச்சனைகளை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டு இதை உணர்ச்சி வசமாக மக்கள் முன்னிலை பிழையான தகவல்களை கொண்டு சேர்ப்பதன் மூலமாக சில நபர்கள் இதிலிருந்து என்னத்தை எதிர்பார்க்கின்றார்கள் என்று எங்களுக்கு ஊகிக்கக்கூடியதாக சாட்சியங்கள் மரண விசாரணை ஒன்றின் போது நீதவான் முன்னிலையில் சாட்சியங்கள் வழங்க பழகுகின்ற போது அந்த சாட்சியங்கள் குறிப்பிடாத விடயங்களை குறிப்பிட்டு விடுவிக்கப்பட்டிருக்கிற முன்னாள் அமைச்சர் ரிஷாட் பதியுதீன் அவர்களையும் குறிப்பிட்டு பிழையான விடயங்களை இவர்கள் சொல்லியிருக்கிறார். அவரது சகோதரரும் விடுவிக்கப்பட்டதாக குறிப்பிட்டிருக்கிறார். அவருடைய சகோதரர் இதில் எந்த ஒரு காலத்திலையும் விசாரிக்கப்படாத ஒருவர். அவ்வாறான விடயங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பது தொடர்பாக என்னிடம் ஆலோசித்திருக்கிறார்கள். அவற்றையும் நாங்கள் எடுக்கிறதுக்கு எதிர்பார்க்கின்றோம். சமூக வலைத்தளங்களிலே இன்றைய நாட்களிலே மீண்டும் வைரலாக பேசப்படக்கூடிய பகிரப்படக்கூடிய ஒரு விடயமாக மாறியிருக்கின்றது. பாராளுமன்ற உறுப்பினர் ரிஷாத் பதியுதீன் வீட்டிலே மரணமடைந்த இஷாலினி தொடர்பிலான விவகாரம். எனவே அது குறித்து சிரேஷ்ட சட்டத்தரணி ருஷ்டி ஹபீப் அவர்களிடத்திலே சில விடயங்களை கேட்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கம் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். உண்மையில் அந்த வழக்கினுடைய பூர்வாங்க மரண விசாரணைகள் கொழும்பு மேலதிக நீதவான் முன்னிலையில் நடக்கின்ற போது ஒரு மரணம் நிகழ்ந்தால் அந்த மரணத்துக்குரிய அதற்கு முன்னால் மீண்டும் இது எப்படி வைரலாக பேசப்பட ஆரம்பித்திருக்கிறது? யாரோ ஒரு நபர் இதனை சோசியல் மீடியாவில் மிகவும் பொறுப்பற்ற விதத்தில், ஏனென்று சொன்னால் நீதிமன்றத்தில் நடக்கின்ற நடைமுறைகளை வழக்குகளை சோசியல் மீடியாவில் குறிப்பிடுகின்ற போது மிகவும் பொறுப்புடன் குறிப்பிட வேண்டும். அங்கு ஒரு நபர் சாட்சியம் அளித்திருக்கின்றார். அந்த சாட்சியத்தினை இவர்கள் அவர்களது கோணத்திலிருந்து அந்த சாட்சியத்துக்கு மேலதிக விளக்கங்கள் வழங்குகின்ற விதமாக ரைட், அதாவது தாங்களாக நினைத்து கொண்ட விடயங்களை சாட்சி சொன்னதாக குறிப்பிட்டு பிழையான விடயங்களை சோசியல் மீடியாவில் பாய்ந்திருக்கிறார். மிகவும் பாரதூரமான ஒரு விடயம் இந்த நீதிமன்றம் அவமதிப்பு விடயங்கள். ஏனென்று சொன்னால் நீதிமன்றத்தில் சாட்சியத்தில் சொல்லப்படாத ஒரு விஷயத்தை நீதிமன்றம் சாட்சியம் சொன்னதாகவோ அல்லது அந்த சாட்சியத்துக்கு மேலதிக விடயங்களை அவர்கள் விளக்கம் கொடுக்கின்ற வியாக்கியானம் செய்கின்றவர்களாகவோ இருக்கின்ற போது அது சிக்கல்களை உள்ளாக்கும் அந்த நபர்களுக்கு. முதலாவது விடயம், உண்மையில் ரிஷாத் பதியுதீன் அவர்கள் இந்த வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்டு விட்டார். இது நீதவான் நீதிமன்ற விசாரணைகளிலிருந்து அவர் நீக்கப்பட்டு விட்டார். அது காரணம் என்னென்னு சொன்னால் இந்த இறப்பு சம்பவம் நடந்தபோது அவர் இருக்கவில்லை, அவர் வீட்டுக்கு வரும்போதும் இருக்கவில்லை, சோசியல் மீடியாவில் குறிப்பிடுகின்ற மாதிரி அவர் அந்த காலப்பகுதியில் அமைச்சராக கூட இருக்கவில்லை. அவருக்கு இந்த வழக்குகளில் எந்த விதத்திலும் செல்வாக்கு செலுத்த முடியாது விசாரணைகளில். அவற்றையும் குறிப்பிட்டு சோசியல் மீடியாவில் குறிப்பிட்ட விடயங்கள் அவர் விடுவிக்கப்பட்டிருக்கிற ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த விடயத்தில் இருந்து மிகவும் பாரதூரமான ஒரு விடயமாக இருக்கின்றது. ஸோ இந்த நபர்கள் ரொம்பவும் அவதானமாக செயல்பட வேண்டும். எந்த ஒரு மரணமும் கண்டிப்பாக விசாரிக்கப்பட வேண்டும். அதனை முழுமையாக சிஐடியினர் விசாரித்தார்கள் என்று பின்னொரு பிள்ளையான விடயத்தை தெரிவித்திருக்கிறார். சிஐடியினர் இதனை விசாரிக்கவில்லை, அதுக்கான அவசியம் ஏற்படவில்லை. இப்போ சாட்சியங்கள் மரண விசாரணை ஒன்றின் போது நீதவான் முன்னிலையில் சாட்சியங்கள் வழங்க பழகுகின்ற போது அந்த சாட்சியங்கள் குறிப்பிடாத விடயங்களை குறிப்பிட்டு விடுவிக்கப்பட்டிருக்கிற முன்னாள் அமைச்சர் ரிஷாட் பதியுதீன் அவர்களையும் குறிப்பிட்டு பிழையான விடயங்களை இவர்கள் சொல்லியிருக்கிறார். அவரது சகோதரரும் விடுவிக்கப்பட்டதாக குறிப்பிட்டிருக்கிறார். அவருடைய சகோதரர் இதில் எந்த ஒரு காலத்திலையும் விசாரிக்கப்படாத ஒருவர். அவர் சகோதரன் விடுவிக்கப்படார். அதே போன்று அவர் வெளிநாடு சென்றது தொடர்பாக இதுக்கு அவர் அனுமதி பெறவே தேவையில்லை என்று சொன்னால் அந்த வழக்கிலிருந்து அவர் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். இது அனுமதி பெற வேண்டிய அவசியம் இல்லை. அவருடைய மனைவி அனுமதி பெற்றிருக்கின்றார். அவருக்கு எதிரான விசாரணை ஒன்று இருக்கிறது. அது விசாரணைகள் முடிகின்ற போது அதனுடைய முடிவுகள் வெளிவரும். அதனை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். இது என்னென்று சொன்னால் மிகவும் வன்மமாக மக்கள் மத்தியில் சமூகங்களுக்கு மத்தியில் சில பிரச்சனைகளை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டு இதை உணர்ச்சி வசமாக மக்கள் முன்னிலை பிழையான தகவல்களை கொண்டு சேர்ப்பதன் மூலமாக சில நபர்கள் இதிலிருந்து என்னத்தை எதிர்பார்க்கின்றார்கள் என்று எங்களுக்கு ஊகிக்கக்கூடியதாக எந்த ஒரு வழக்கும் நியாயமாக விசாரிக்கப்பட வேண்டும். அதில் எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆகவே நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்ட ஒருவரை அவருடைய ஃபோட்டோவை போட்டுக்கொண்டு அவர் இதை செய்தது போல மக்கள் மயப்படுத்துவதற்காக சில நபர்கள் முயற்சி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு எதிராக டெஃபமேஷன் கேசஸ் வரலாம், அதாவது மானபங்கப்படுத்துவதற்கான நஷ்டஈடு வழக்குகள் வரலாம். அதே போன்று நீதிமன்றம் கூட பிழையான தகவல்களை நீதிமன்றத்தில் நடந்ததாக சொல்வதை நீதிமன்றம் கூட ஒரு நீதிமன்ற அவமானமாக கருதி தண்டிக்கலாம். உங்களுக்கு தெரியும், அண்மை காலங்களில் சோசியல் மீடியாவிலே பிழையான தகவல்களை போட்டு நபர்கள் எவ்வளவு பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இந்த சோசியல் மீடியாவை பாவிக்கிறவர்கள் மிகவும் அவதானமாக நடந்து கொள்ள வேண்டும். ஒரு சந்தேக நபராக
குறிப்பிடுகின்ற நபரது அவரது வெளிநாட்டு பயணங்களை தடை பண்ணலாம், ட்ராவல் பேன், பாஸ்போர்ட்டை கஸ்டடிக்கு எடுக்கலாம். ஆனால் உண்மையில் இந்த வழக்கில் அவர் பல தடவைகள் வெளிநாட்டுக்கு போயிருக்கிறார்கள். ஆனால் சோஷியல் மீடியாவில் கண்டென்ட் இதான் முதல் தடவை போனதாகவும் சம்பூர்ணமாக தடை விதிக்க அப்படி இல்லை. தேவையான சந்தர்ப்பத்தின் போது நீதிமன்றத்தினூடாக பாஸ்போர்ட்டை பெற்றுக்கொண்டு அவர்கள் போயிட்டு வந்திருக்கிறார்கள். இது முதல் தடவையும் அல்ல. அது கூட ஒரு பிழையான தகவல்களை மையப்படுத்தி இருக்கிறாங்க. அது நீதிமன்றத்துடைய அதிகாரம். அதனை குறைக்கின்ற விதமாகவோ அதை விமர்சிக்கின்ற விதமாகவோ நபர்கள் சோஷியல் மீடியாக்களில் பதிவுகளை இடுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இது ஒரு உண்மையிலே மான நஷ்ட வழக்குக்கான ஒரு விடயம் கூட இது. அதனால் அவர்கள் கொஞ்சம் அவதானமாக இந்த விடயங்களை அதனை நீதிமன்ற நிருபர்கள் இருக்கிறார்கள். நீதிமன்ற நிருபர்கள் அதை முறையாக ஊடகங்களுக்கு அறிவிப்பார்கள். அதே விடயங்களை ஒருத்தர் ரிப்பீட் பண்ணுவதில் பிரச்சனை இல்லை. தான் நம்புகின்ற விடயத்தையோ அல்லது பாரதூரமான ஒரு விஷயம். ஏன்றால் சட்டம் இப்போது எல்லோரையும் நோக்கி பாய்ந்து கொண்டு இருக்கின்றது. ஏனென்றால் சில சந்தர்ப்பங்களில் பிழையாக நபர்கள் மீது குற்றச்சாட்டுகளை கொண்டு வரலாம். ஆனால் விசாரணைகள் முடிவில், குறிப்பில் ரிஷாத் பதியுதீன் முன்னாள் அமைச்சர், அவர் இந்த விசாரணை விடுவிக்கப்பட்ட ஒரு நபர். ஸோ அப்படியாக இருக்கின்ற போது அவருடைய புகைப்படங்களை போட்டுக்கொண்டு திரும்பவும் ஒரு பிரச்சனையை உருவாக்குகின்ற விதமாக சில நபர்கள் உள்நோக்கங்களோடு அரசியலோடு செயல்படுவதாக தெரிகின்றது. அவ்வாறான விடயங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பது தொடர்பாக என்னிடம் ஆலோசித்திருக்கின்றார்கள். அவற்றையும் நாங்கள் எடுக்கிறதுக்கு எதிர்பார்க்கின்றோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.